நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐடிஐ ஃபிட்டர் ட்ரேடு தியரி செமஸ்டர் 1க்குரிய பழைய கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2016 நம்மளுக்கு இந்த தேர்வு நடந்துச்சு, ஐடிஐ தேர்வு. இதில் இந்த கொஸ்டின் நான் வந்து தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே தமிழில் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி ஹிந்தியில் கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்தோன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும், இந்த ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட்ங்கிறனால நான் இங்கிலீஷில் அதில் என்ன பண்ணியிருக்கேன், தமிழோட இங்கிலீஷ் சேர்த்துருக்கேன். இதுதான் ஃபுல் டீட்டெயில். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இப்படி தான் இருக்கும். இதில் உள்ள எல்லாமே இருக்கும். D1 36/227. ஃபிட்டருக்கு வந்து இதுதான் சிம்பிள், 227 தான் ஃபிட்டருக்கூடிய நம்பர், கோட் நம்பர். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இஎஸ் மட்டும் நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. இப்போ தேரி மட்டும் நான் போட்டுட்ருக்கேன். ட்ரேடு தேரி மட்டும் நீங்கள் 150 மார்க்ஸில் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு ஆள்னு வரும், இந்த 3 சிம்பிள் வரும், அதில் ஆள் கொடுத்தீங்கன்னா ஸோ என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று வந்துட்டுருக்கும். சரி வாங்க இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 5S என்பது டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் 5S ஸ்டாண்ட் ஃபார் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு 5S என்பது என்னென்னா, ஸோ எல்லாமே எஸ், 5மே எஸ்எஸ்ல ஆரம்பிக்கணும். அப்போ என்ன எஸ்எஸ்ன்னு ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு, செட்டு, சைனு, ஸ்டாண்டர்டைசேஷன், சஸ்டைன், இது எல்லாமே இந்த 5Sக்குரிய நேம். அப்போ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஷார்ட்டு, செட்டு, சைனில் இருக்கிற 3ஐயும் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். 3 கரெக்டாக இருக்கா? ஸோ அதான் ஆன்சர் ஃபஸ்ட்டு. அப்போ இதில் வந்து பியில் தான் 3மே ஃபஸ்ட்டு இருக்குது, மீது எல்லாத்துலேயும் அந்த 3 இல்லை. அப்போது பி தான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5S சிஸ்டத்தின் பலன்கள் டேஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க. அதாவது பெனிஃபிட் ஆஃப் த 5S சிஸ்டம்ஸ் ஆர் டேஸ். இப்போ இந்த சிஸ்டம்னா என்னென்னு தெரியுதா? 5Sனால் அதில் மீனிங் பாருங்கள். பலன்களுக்கு என்னது இதில் பெனிஃபிட்னு அர்த்தம். அப்போ பெனிஃபிட்னா பலன்கள். இப்படி நீங்கள் மைண்டில் நினச்சிங்க செட் பண்ணிடுங்க கொஸ்டின் படிக்கும்போது. அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டினாக இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக தமிழில் கன்வெர்ட் பண்ண முடியும் மீனிங்கை. ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5S சிஸ்டத்தினுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி அதிகரிக்கிறது, அதாவது இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் ரெண்டாவது கொஸ்டினுக்கு. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். சரியாக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் டேஸ் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் சுட் பி ப்ராப்பர்லி equipped அண்ட் கீப்ட் இன் டேஸ். அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்கன்னா எளிதாக எடுக்கக்கூடிய இடமா இருக்கணும். ஸோ மாடிலேயோ இல்லைன்னா இடஞ்சலியான இடத்துல கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு போய் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ ஈஸி ஆக்சஸ் பிளேஸ், அதான் ஆன்சர். சி தான் ஆன்சர் மூணாவது கொஸ்டினுக்கு. நாலாவது கொஸ்டின் பாருங்கள். நாலாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோம், வாட்டர் அண்ட் ட்ரை கெமிக்கல் எந்த வகை தீ அணைப்பானில் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார்ம், வாட்டர் அண்ட் ட்ரை கெமிக்கல் ஆர் யூஸ்டு விச் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு, வாட்டரும் எல்லா தீயணைப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ வாட்டரில் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதுதான் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். வாட்டர் வந்து எங்கெல்லாம் பயன்படுது? ஃபார்ம் கிளாஸ் பி ஃபயர்னுது. கிளாஸ் பி ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விடு, பெட்ரோலியம், மண்ணெண்ணெய் அதெல்லாம். அப்போ இதில் வாட்டர் பயன்படுத்துவாங்களா? கிடையாது. அப்போ ஆன்சர் பி கிடையாது. சி பாருங்கள். சி வந்து எதுக்குரிய பயிர்? கேஸ்லேருந்து வாட்டர் பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ இதுவும் கிடையாது. கிளாஸ் ஏ வந்து பாருங்கள் வுட்டு, மரம், பேப்பர் இதில் பயன்படுத்துவாங்க. சரி, ஆப்ஷனில் வச்சுக்கலாம். கிளாஸ் டி பயிர் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபயர், இதில் வந்து தண்ணி ஊற்றுவாங்களா? எலக்ட்ரிக்கலில் ஊற்ற மாட்டாங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ சி தான் ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். கரண்ட் ஆனது மிக குறைந்த அளவில் உள்ள போது எலக்ட்ரிக்கல் ஷாக்கின் விளைவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து வாட் வில் பி த எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஷாக் வென் த கரண்ட் இஸ் அட் வெரி லோ லெவல். அதாவது கரண்ட் வந்து ரொம்ப வெரி லோ லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? அது ஹையாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து தூக்கி எறிஞ்சு நம்ம வந்து அடிபட்டு ஹெவியாக இன்ஜரி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், டெத்து கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெரி லோ லெவல் நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு நம்ம உடம்பு வந்து நினச்சியும் நிலை தடுமாறும். ஸோ கீழே உழவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நடக்கும் வெரி லோ லெவல் நினச்சா கரண்ட் வந்து நம்ம மேலே ஷாக் ஆகிடுச்சுன்னா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் லாஸ் கிஸ் பேலன்ஸ் அண்ட் ஃபால். லூஸ் கிஸ் பேலன்ஸ் அண்ட் ஃபால், நிலை தடுமாறி நம்ம நினச்சி உழவு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் லூஸ் கிஸ் பேலன்ஸ் அண்ட் ஃபால். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள்.
6வது கொஸ்டினில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என அடையாளமிடப்பட்ட பாகத்தின் பெயர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நேம் த பார்ட் மார்க்டு எக்ஸ் இந்த ஃபிகர். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பால்பின் ஹேமர். இது வந்து என்ன ஹேமர், மேலே வந்து முட்டை மாதிரி இருந்துச்சுன்னா பால்பின் ஹேமர் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸாக இருந்துச்சுன்னா இது கிராஸ் பின் ஹேமர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் பின் ஹேமர்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து இது ரவுண்டாக இருக்கனால இது பால்பின் ஹேமர் தான். இதில் எக்ஸ் மார்க் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் மார்க் எங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ஹோலில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹோலில் இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர், ஐ ஹோல். அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர், ஐ ஹோல் தான் ஆன்சர். 7வது கொஸ்டின் பாருங்கள். இதில் 7வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட சிசில் வகையின் பெயர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட சிசில் வகையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நேம் த டைப் ஆஃப் சிசில் சோன் ஃபிலோ அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது என்ன சிசில்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரா பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு சிசில் இந்த மாதிரி போட்டாங்கன்னா இது திக்னஸ்னு அர்த்தம். அப்போ திக்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ஏரா பாயிண்ட்டு, இது ஒரு ஏரா பாயிண்ட்டு. அப்போ திக்னஸ் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம், ஸோ இந்த மாதிரி தான் சிசில் இருக்குது. அப்போ இது வந்து அமைப்பு வந்து ஃப்ளாட் சிசில்னு அர்த்தம். ஸோ ஹெக்ஸகான் அந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா மின்னுக்கு வந்து ஊச்சா இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இந்த இதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஃப்ளாட் சிசில். சி தான் ஆன்சர். 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். 8வது கொஸ்டின் பாருங்கள். இல்லை 8வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிசில் ஆனது குளிர்ந்த அல்லது சூடான நிலையில் உள்ள மெட்டலை வெட்ட பயன்படுகிறது. சிசிலின் கட்டிங் பாயிண்ட் ஆங்கிள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சிசில் ஆர் யூஸ் டு கட் மெட்டல் இன் கோல்டு ஆர் ஹாட் கண்டிஷன். கட்டிங் பாயிண்ட் ஆங்கிள் ஆஃப் சிசில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேஷ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து இதில் வந்து கட்டிங் பாயிண்ட் ஆங்கிள் சிசிலில் வந்து கட்டிங் பாயிண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் ஒரு ஜாபில் சிசில் இருக்குது. ஸோ இந்த சிசிலில் வந்து இந்த பரப்பு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கிளியரன்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். இது மேலே உள்ள பரப்பு வந்து நம்ம ரேக் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து கட்டிங் பாயிண்ட் ஆங்கிள் என்ன, கட்டிங் பாயிண்ட் ஆங்கிள்னால் இந்த சிசிலுடைய சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த பரப்பு வரைக்கும் இந்த இது வரைக்கும் உள்ள அளவு தான். இதுதான் என்னது, நம்ம இந்த சென்ட்ரு பாயிண்ட் சிசிலுடைய சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த ஜாபுடைய சர்ஃபேஸ் வரைக்கும் உள்ள கோணம் தான் என்னது, சிசிலுடைய கட்டிங் பாயிண்ட் ஆங்கிள். ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லுதோம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் ஆன்சர். 9வது கொஸ்டின் பாருங்கள். பெஞ்சு வயசில் உள்ள ஸ்பிண்டில் எந்த வகை த்ரெட்டை சேர்ந்தது. அதாவது பெஞ்சு வயசில் வந்து ஸ்பிண்டில் நம்மளுக்கு கைப்பிடியில் ஸ்பிண்டில் இருக்கும், அது உள்ளே இருக்கிற த்ரெட்டு நம்மளுக்கு தெரியாது. அது என்ன த்ரெட்டுன்னு கேட்டிருக்காங்க. அது உள்ளே இருக்கிற மறை என்ன மாதிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் த்ரெட்டு தான் அது உள்ளே இருக்கும். அந்த அந்த வயசுடைய உள்ள ஸ்பிண்டில் உள்ள அடுத்த காரணம் நம்ம ஃபஸ்ட்டு காரணம் கைப்பிடி வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். உள்ளே இருக்கிறது என்ன இருக்கும், ஒரு த்ரெட் இருக்கும். அது என்ன த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் த்ரெட்டு. ஸோ சி தான் ஆன்சர் 9வது கொஸ்டினுக்கு. 10வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 10வது கொஸ்டினில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் கொடுக்கப்பட்ட டிவைடர் வகையின் பெயர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நேம் த டைப் ஆஃப் டிவைடர் சோன் இன் ஃபிகர்னு கொடுத்துட்டு அதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த படம் என்ன டிவைடர்னு கேட்குறாங்க. டிவைடரில் வந்து வகையே கிடையாது. என்ன வகை டிவைடர்னால் டிவைடர் மட்டும்தான். ஆனால் வந்து ஃபிலிம் ஜாயின் டிவைடர், ஸ்ப்ரிங் ஜாயின் டிவைடர்னு 2 இருக்குது. அப்போ இந்த டிவைடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் டிவைடர். இது எதுவுமே கொடுக்காம இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எதுவுமே கொடுக்காம பிளாங்காக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது ஃபிலிம் ஜாயிண்ட் டிவைடர். ஸோ இது வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் டிவைடர். பி தான் ஆன்சர் 10வது கொஸ்டினுக்கு. 11வது கொஸ்டின் பார்க்கலாம். பதினோராவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹேக்ஸா பிளேட் இஸ் மேட் ஆப்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேக்ஸா பிளேட் டேஸால் செய்யப்பட்டிருக்கும். ஹேக்ஸா பிளேட் டேஸால் செய்யப்பட்டிருக்கும் அப்படி கொடுத்து ஹேக்ஸா பிளேட் இஸ் மேட் ஆஃப் டேஸ். அப்போது ஹேக்ஸா பிளேட் என்ன உலகத்தில் செய்யப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீல், மீடியம் கார்பன் ஸ்டீல், லோ கார்பன் ஸ்டீல், காஸ்டைன்னு போட்டிருக்கு. இந்த 4மே இதில் ஆன்சர் இல்லை. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹேக்ஸா பிளேட் மேட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எஸ் ஹை ஸ்பீட் ஸ்டீல் ஒன்றும், ரெண்டாவது அல்லது லோ கார்பன் ஸ்டீல், லோ அலாய் ஸ்டீல் இந்த 2ஆல் தான் என்ன செஞ்சுருப்பாங்க. இதோட மேட் ஆஃப் இதுதான்.
ஸோ இங்கே இதில் வந்து நம்ம ஆன்சர் எப்படி எடுத்துக்கன்னா, இதில் வந்து ஹை ஸ்பீடுக்கு பதிலாக கார்பன் இருக்குது, இங்கே லோ அலாய்க்கு வந்து கார்பன் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஏயும் எடுத்துக்கலாம், பியும் எடுத்துக்கிடுங்க. இப்போதைக்கு நான் ஆன்சர் 4மே தப்பாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஹை ஸ்பீடு ஸ்டீல், லோ அலாய் ஸ்டீல் இருந்தால் கரெக்டான ஆன்சர். ஸோ 11வது கொஸ்டின் பார்த்துடுங்க. 12வது கொஸ்டின் பாருங்கள். 12வது கொஸ்டினில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் என அடையாளமிடப்பட்ட யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜின் பாகத்தை கண்டறிந்து பெயரிடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஐடென்டிஃபை அண்ட் நேம் த பார்ட் மார்க்டு எக்ஸ் இன் யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதில் அந்த எக்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து என்ன நேம்னு கேட்காங்க. அப்போ இது யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜில் எக்ஸ் மார்க் கொடுத்து, அதாவது இந்த ஸ்க்ரேப்பரும் இருக்கும், இந்த ஸ்க்ரேப்பர் அதே மாதிரி இந்த பீமில் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸுங்கிற பாகம் தான் மேலேங்களையும் போயிட்டு வரும். ஜாபுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைன் போடக்கு. அப்போ இந்த ஸ்க்ரேப்பர் மாட்டிக்கிருக்கிற இந்த இடத்துக்கும் மேலேங்களையும் போயிட்டு வர இடமும் ஒன்று தான். அப்போ இதுவுடைய பார்ட் என்னென்னு கேட்காங்க. அப்போ இதுவுடைய பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குடைய பார்ட் தான் நம்ம ஸ்னக்குன்னு சொல்லுவோம். ஸ்னக்கு சி தான் ஆன்சர். 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. 13வது கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டினில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹாக்ஸா கட்டிங் மிஷினில் தேவையான கட்டிங் ப்ரெஷர் எவ்வாறு பெறப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹவு த ரிக்யூர்ட் கட்டிங் ப்ரெஷர் இஸ் ஆப்டைன் இஸ் இன் அ ஹாக்ஸா கட்டிங் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கட்டிங் மிஷினில் வந்து கட்டிங் ப்ரெஷர் எவ்வாறு பெறப்படுகிறதுனா ஹைட்ராலிக் மூலமாக பெறப்படுகிறது. ஸோ அப்போ பவர் மிஷின் ஹாக்ஸா மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் ப்ரெஷர் இப்போ எப்படி கொடுக்காங்கன்னா ஹைட்ராலிக்கலி. பி த ஆன்சர். 14வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து லெட்ரு கொஞ்சம் கீழே மறைஞ்சிருக்கு. இதில் என்னென்னா, படத்தில் எக்ஸ் என குறிப்பிடப்பட்ட ஜென்னி காலிப்பரின் பாகத்தை பெயரிடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நேம் த பார்ட் ஆஃப் ஜென்னி காலிப்பர் இண்டிகேட்டட் பை எக்ஸ் இந்த ஃபிகர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இந்த எக்ஸ் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜென்னி காலிப்பரில் வந்து ஒரு கால் பெண்டாகவும் ஒரு கால் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். ஒரு கால் ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு கால் என்ன செய்யும் உள்ள பெண்டாகவும் இருக்கும். ஸோ இந்த போர்ஷனை நம்ம என்ன செய்யணும், ஹீல்னு சொல்லுவோம். ஹீல். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏயில் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர், ஹீல். 15வது கொஸ்டின் பாருங்கள். 15வது கொஸ்டினில் எது ஒன்று ஃபைலின் கட்டிங் போர்ஷன் இல்லைன்னு கொடுத்துருக்கு. அதாவது எது ஒன்று ஃபைலில் கட்டிங் போர்ஷன் இல்லை, விச் இஸ் நாட் அ கட்டிங் போர்ஷன் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது வந்து கட்டிங் போர்ஷன் இல்லாத இடம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைலில் வந்து கட்டிங் போர்ஷன் இல்லாத இடம் என்ன இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஜேகே இந்த கம்பெனி சீல் கொடுத்துவாங்களா, அது மட்டும்தான் நம்மளுக்கு கட்டிங் போர்ஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ இது வந்து என்ன இதுன்னு கேட்காங்க. கட்டிங் போர்ஷன் இல்லாத இடம் எதுன்னு கேட்காங்க. அப்போ இந்த மாதிரி கட்டிங் போர்ஷன் இல்லாமல் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஹீல். இது ஹீல் தான். நம்ம ஏற்கனவே மேலே உள்ள ஆன்சர் ஹீல் தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கும் ஹீல் தான். அதுக்கு ஒரு 16வது கொஸ்டின் பாருங்கள். இது ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. படத்தில் எக்ஸ்னு அடையாளமிடப்பட்ட ஃபைலின் பாகத்தின் பெயர் டேஸ். நேம் த பார்ட் ஆஃப் த ஃபைல் மார்க்டு எக்ஸ் இன் த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. நம்ம இங்கே மேலே என்ன பார்த்தோம் 15வது கொஸ்டினில் அதே கொஸ்டின் தான் இங்கேயும். அப்போ இதுலேயும் எதுவும் இந்த இடம் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் டீத்தே இல்லை, டீத்தே இல்லாத இடம் தான் இதில் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஹீல் தான். 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஹீல் தான், சி தான் ஆன்சர். ஸோ 3 கொஸ்டினுக்குமே ஹீல் தான் ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்கிங் மீடியாவில் காப்பர் சல்ஃபேட்டை கவனமாக கையாள வேண்டும், ஏன் எனில் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது ஒரு மார்க்கிங் மீடியா இருக்குது. அதாவது நான் ஜாப்பில் வந்து சாக் பீஸை தண்ணியில் கரைச்சி தேய்க்காமல மார்க்கிங் பண்ணக்கு, அல்லது ப்ரூசின் புள்ளியோ போடும், அல்லது காப்பர் சல்ஃபேட். அவங்க என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டு கவனமாக கையாள வேண்டும், ஏன் எனில் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ன மார்க்கிங் மீடியா காப்பர் சல்ஃபேட் நீட் டு பி ஹேண்டில் கேர்ஃபுல்லி பிகாஸ் டேஸ். ஏன்னா காப்பர் சல்ஃபேட் வந்து பாய்சன், விஷத்தன்மை உள்ளது. ஸோ அதனால் கவனமாக கையாளணும். அப்போ ஆன்சர் வந்து பி தான், இட் இஸ் அ பாய்சன். 18வது கொஸ்டின் பாருங்கள். வுட் ஒர்க்கிங் சாவின் டீத்தை ஷார்ப்னிங் செய்ய பயன்படும் ஃபைலின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வுட் ஒர்க்கிங் ஷானா என்னென்னா, நம்ம வந்து மரத்தை அறுக்கும்போது பார்த்துருப்போம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க.
ஸோ மரம் இருக்கிறதுல இருக்கும். இந்த உடைய டீத் இருக்குல்ல, இது வந்து தேஞ்சிட்டுனா எந்த ஃபைலை வச்சு அதை ஷார்ப்பனிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்காங்க கொஸ்டின். அப்போ வுட்டு ஒர்க்கு சாலை வந்து டீத்து தேஞ்சிட்டுனா என்ன ஃபைலை வச்சு பண்ணுவாங்கன்னா மில்ஸா ஃபைலை வச்சு தான் என்ன செய்வாங்க, ஃபினிஷிங் பண்ணுவாங்க, ஷார்ப்பனிங் பண்ணுவாங்க மழுங்கின டீத்தை. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் 18ஆவது கொஸ்டினுக்கு. 19ஆவது கொஸ்டின் பாருங்கள். ரிவிட் செய்வதற்கு துளைகளை அலைன் செய்ய பயன்படும் டூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டூல் இஸ் யூஸ்ட் அலைன் த ஹோல் டு பி ரிவிட்டட். அப்போ வந்து ரிவிட்டை வந்து அலைன் பண்ணுற டூல் என்ன டூல்னால் ட்ரிப்ட் டூல் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான், ட்ரிப்ட் டூல். 20ஆவது கொஸ்டின் பாருங்கள். ஃபோல்டிங் மிஷினை எவ்வாறு ஸ்பெசிஃபை செய்வாய்? ஸ்பெசிஃபைனா ஸ்பெசிஃபிகேஷன். ஃபோல்டிங் மிஷினை எவ்வாறு ஸ்பெசிஃபை செய்வாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹவ் வில் யூ ஸ்பெசிஃபை த ஃபோல்டிங் மிஷின். நம்ம ஃபோல்டிங் மிஷினில் எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அதனுடைய அதிகபட்ச நீளமும் அந்த சீட்டினுடைய தடிமனை பொறுத்து தான். அப்போ ஃபோல்டிங் மிஷின் நம்ம எப்படி தேர்ந்தெடுப்போம்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லென்த்தை நம்ம இது ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி சீட்டு வந்து திக்னஸ்ஸு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவு நம்ம வேலை செய்யணும்னா அதுதான் மிஷினு ஃபோல்டிங் மிஷின் நம்ம செலக்ட் பண்ணுறது, ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறது. அப்போ இதுக்கு ஆன்சரும் வந்து பார்த்திங்கன்னா 20ஆவது கொஸ்டினுக்கு ஏ தான் ஆன்சர். 21ஆவது கொஸ்டின் பாருங்கள். சால்ட்ரிங் முறையில் சால்ட்ரிங் அயனின் வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால்ட்ரிங் முறையில், சால்ட்ரிங்னா வந்து சால்ட்ரிங் ப்ராசஸ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சால்ட்ரிங் அயன் இந்த சால்ட்ரிங் ப்ராசஸ். சால்ட்ரிங் ப்ராசஸில் சால்ட்ரிங் அயன், சால்ட்ரிங் அயனா ஒரு கம்பி மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்கள்ல, கம்பி மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் சால்ட்ரிங் அயன். இதனுடைய வேலை என்னென்னு கேட்காங்க. இதனுடைய வேலை என்னென்னா சால்ட்டரை வந்து உருக்குக்கு பயன்படுது, சால்ட்டரை உருக்குக்கு பயன்படுது, அதாவது மெல்ட் த சால்டர். ஆன்சர் வந்து மெல்ட் த சால்டர், பி த ஆன்சர். 22ஆவது கொஸ்டின் பாருங்கள். ஹார்ட் அண்ட் ஸ்டீல் காம்பவுண்டை டெம்பரிங் செய்வதன் நோக்கம் என்னென்னு கேட்காங்க. அதாவது ஒரு அதாவது என்ன கடினப்படுத்தப்பட்ட ஸ்டீல் இருக்குது, அதாவது ஹார்ட் அண்ட் ஸ்டீல், அதை வந்து ஏன் டெம்பரிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்காங்க. அதான் த பர்பஸ் ஆஃப் டெம்பரிங் எ ஹார்ட் அண்ட் ஸ்டீல் காம்பவுண்ட் இஸ் ஃபார் டேஷ் அப்படி கேட்காங்க. அப்போ ஒரு ஹார்ட் அண்ட் ஸ்டீலை வந்து டெம்பரிங் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த அந்த ஸ்டீல் வந்து என்னது, ஸோ மிருதுவாக ஆகுதுன்னு அர்த்தம், உடையாதம. இப்போ வந்து ஹார்டான பீஸ் எப்படி இருக்குன்னா கீழே போட்டால் உடஞ்சிரும். ஹார்ட் அண்ட் ஸ்டீல்லாம் வந்து என்னென்னா கீழே போட்டால் உடஞ்சிரும். அப்போ இந்த கீழே போட்டால் உடையாமல் இருக்கிறத தடுக்கணும். அப்போனா என்ன, அதுதான் டெம்பரிங் பண்ணுறாங்க. அப்போ ஸோ பிரிட்டில்னஸ், அதாவது ஹார்டாக இருக்கிற உடையிற தன்மை வந்து பிரிட்டில்னஸை குறைக்கணும், ரெடியூஸ் த பிரிட்டில்னஸ் அல்லது டிக்ரீஸ் த பிரிட்டில்னஸ். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா பி தான் ஆன்சர், ரெடியூஸ் இட் பிரிட்டில்னஸ், உடையும் தன்மையை குறைக்கிறது. டெம்பரிங்குடைய வேலை என்ன, உடையும் பொருளை குறைக்கிறது, உடைவதை குறைக்கிறது. 23ஆவது கொஸ்டின் பாருங்கள். 23ஆவது கொஸ்டினில் நார்மலைசிங்கின் போது காம்பவுண்ட் ஆனது டேஸால் குளிர்விக்கப்படுகிறது. இப்போ நம்ம எல்லா ஹீட் ட்ரீட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அனலிங், டெம்பரிங், நார்மலைசிங், ஹார்டனிங் அதெல்லாம் பண்ணுறோம்ல. அப்புறம் அதெல்லாம் பண்ணுறது ஒரே மெத்தட் தான், எல்லாமே ஹீட் பண்ணுறது தான். ஆனால் நம்ம எப்படி குளிர்விக்கமோ அதை பொறுத்து தான் இந்த நேம்லாம் வருது. ஸோ நம்ம குளிர்விக்கும் முறை வந்து தண்ணியில் குளிர்விக்கமா, அல்லது ஆயிலில் போட்டு குளிர்விக்கமா, அல்லது மண்ணில் புதைச்சி வைக்கமா, அல்லது அப்படியே அந்த ரூம்லேயே என்ன செஞ்சிடும், அந்த ரூமில் இருக்கிற ஏர்லேயே நம்ம அப்படி போட்டு கூலிங் பண்ணுறோமா. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம நேம்லாம் மாறுது, அனலிங்கா, டெம்பரிங்கா, ஹார்டனிங்கா, நார்மலைசிங்னு மாறுது. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மலைசிங்கு பண்ணும்போது கூலிங் எந்த முறையில் நம்ம கூல் பண்ணுவோம் ஜாப்பை. அப்போ நம்ம நல்ல ஜாப் பண்ணிச்சோம், ஹீட் பண்ணிவிட்டு ரூமில் அப்படியே நம்ம அதே ரூமில் உள்ள ஏர்லேயே அது வந்து நம்ம கூல் பண்ணிட்டோம்னா அதுதான் நார்மலைசிங். அப்போ நார்மலைசிங் வந்து கூலிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ரூம் டெம்பரேச்சர். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 24ஆவது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொதுவான வேலைகளுக்கான ட்ரில்லின் கட்டிங் ஆங்கிள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பொதுவான வேலைகளுக்கான கட்டிங் ஆங்கிள், ஸோ தமிழ் வந்து மேலே இருக்குது, இந்த இருக்குது. பொதுவான வேலைகளுக்கான ட்ரில்லின் கட்டிங் ஆங்கிள் என்னென்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கட்டிங் ஆங்கிள் ஆஃப் ஜென்ரல் பர்பஸ் ட்ரில். அதாவது ஜென்ரல் பர்பஸ் ட்ரில் தான் நம்ம பொதுவான வேலைகளுக்கான ட்ரில்லுன்னு சொல்லுவோம். ஸோ இது பொதுவான வேலைகளுக்கான ட்ரில் பிட்டில் நம்ம வந்து கோணம் எவ்வளோ இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரில் பிட்னா அந்த இருக்குல்ல, ட்ரில் பிட்டில் லாஸ்ட்டில் ஷார்ப்பாக வருதுல, இதோடைய கோணம் தான் கேட்காங்க. ஸோ இதில் கோணம்னா 118 டிகிரி, இதுதான் ட்ரில் பிட்டுடைய கோணம்.
ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி தான். 25வது கொஸ்டின் பாருங்கள். 25வது கொஸ்டின் இருக்குது. பெஞ்சு வயசானது டேஸால் ஸ்பெசிஃபை செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பெஞ்சு வயசு ஸ்பெசிஃபைடு பை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பெஞ்சு வயசுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த ஜா. ஸோ அதான் ஆன்சர். ஆனால் அங்கே என்ன இருக்குன்னா வித் ஆஃப் த ஜா எங்கேயுமே இல்லை. அதாவது லென்த் ஆஃப் த ஃபிக்ஸட் ஜான்னு இருக்குது, லென்த்து கிடையாது, வித்து தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். ஆனால் இங்கே ஜாயிண்ட்டுன்னு இருக்குது, அதுதான் தப்பு. வித் ஆஃப் த ஜா, வித் ஆஃப் த ஜா தாடையுடைய அகலத்தை பொறுத்து தான் நம்ம இருக்குது இந்த வித் ஆஃப் த ஜான்னு சொல்லுவோம், ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். 26வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 26வது கொஸ்டினில் எக்ஸ்னு அடையாளமிடப்பட்ட பாகத்தின் பெயர் டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நேம் த பார்ட் மார்க் எக்ஸ் இன் த ஃபிகர். ஸோ நம்ம ஏற்கனவே இதுக்கு போன இதில் பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த ஜாப்னு சொன்னோம்னா, வித் ஆஃப் த ஜாப்னா என்னென்னா இதை பாருங்கள், இதில் இருந்து இந்த இதுதான் நம்ம வித் ஆஃப் த ஜான்னு சொல்லுதோம். இதை தான் நம்ம வித் ஆஃப் த ஜாப். ஸோ இந்த ஜா இதை தான் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம், வயசுடைய ஸ்பெசிஃபிகேஷன். சரி, நம்ம இந்த கொஸ்டினில் என்ன போட்டிருக்காங்க, என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த எக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்களா, அந்த எக்ஸ் மார்க்குடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்காங்க. அந்த பார்ட்ஸ் மார்க் பண்ண நேம் என்னன்னு கேட்காங்க. இது என்ன நேம்னா இதுதான் என்ன செய்யணும், நம்ம ஜாப் வந்து கவி பிடிக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த வயசில் இந்த ஜாப்பை பிடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடாக இருக்கும். ஸோ கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதுதான் நம்ம என்னென்னு கேட்க இந்த பார்ட்ஸு. இந்த பார்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்டு ஜா. இதுக்கு பேர் இதோடைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டு ஜா. மூவபிள் ஜாவிலையும் இருக்கும், ஃபிக்ஸட் ஜாவிலையும் இந்த ஹார்டு ஜா இருக்கும். இந்த ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர், ஹார்டு ஜா. 27வது கொஸ்டின் பாருங்கள். 27வது கொஸ்டினில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் கொடுக்கப்பட்ட ஃபோர்ஜிங் டூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. படத்தில் கொடுக்கப்பட்ட ஃபோர்ஜிங் டூலின் பெயர் என்ன? நேம் ஆஃப் த ஃபோர்ஜிங் டூல் ஹீவன் இன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படம் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பிளாட்டர். இதுக்கு ஆன்சர் வந்து டி தான், பிளாட்டர். ஸோ இந்த ஃபோர்ஜிங் டூல் நேம் பிளாட்டர். 28வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 28வது கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்கன்னா, ட்ரில் பாயிண்ட் மையத்தில் இல்லை என்றால் என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரில் பாயிண்ட் மையத்தில் இல்லை என்றால் என்ன நிகழும்? அது வாட் வில் பி த எஃபெக்ட் இஃப் ட்ரில் பாயிண்ட் நாட் இன் சென்டர். ஸோ ட்ரில் பாயிண்ட் வந்து ட்ரில் பிட்டுடைய சென்டரில் இல்லைன்னா என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ இதில் பாருங்கள், இப்போ ஒரு ட்ரில் பிட் இருக்குது. இந்த ட்ரில் பிட்டில் வந்து பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்கணும். இப்படி இருந்தால் ஓகே. அதை விட்டுட்டு பாயிண்ட் வந்து இப்படி ஓரமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஓரத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? இது தப்பு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்குன்னா அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து இந்த பரு வெளியே வருதுல்ல, இந்த பரு வெளியே வருதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னிக்கலாக வரும். ரெண்டுமே சமமாக வராமல் ஒன்று நீளமாகவும் ஒன்று குள்ளமாகவும் குட்டையாகவும் வரும். பரு வெளியே வர்றது, புல்லட்லேருந்து வெளியே வர்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரில் விட்டு உடையக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சென்டரில் இல்லைன்னா, பாயிண்ட் வந்து சென்டரில் இல்லைன்னா உடையக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு தான் இதுக்கு ஆன்சர். ஸோ நம்மளுக்கு அன்இக்குவல் ஃப்ளோ யூனிட்ஷிப்பு இல்லை. ஸோ அப்போனா இதில் ப்ரோக்கன் ட்ரில் இருக்குது. அப்போ இது ஆன்சர் வந்து டி தான். 28வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 29வது கொஸ்டின் பாருங்கள். 29வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெர்னியர் பெவல் ப்ராடக்டர் ஆனது டேஸ் துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. அதாவது வெர்னியர் பெவல் ப்ராடக்டர் இஸ் யூஸ் டு மெஷர் அண்ட் அக்யூரசி ஆஃப் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெர்னியர் பெவல் ப்ராடக்டர் லீஸ் கொண்டு என்னது 5 மினிட். ஸோ அதான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட், ஏ தான் ஆன்சர். அதாவது வெர்னியர் பெவல் ப்ராடக்டரோட லீஸ் கொண்டு கேட்டிருக்காங்க 5 மினிட். அதாவது ஒரு கொம்பு போட்டால் மினிட்டுன்னு சொல்லணும், 2 கொம்பு போட்டால் செகண்டுன்னு சொல்லணும். பார்த்துடுங்க. அதே மாதிரி 5 மேலே இது போட்டால் ஒரு சின்ன வட்டம் போட்டால் டிகிரி, 5 டிகிரி. ஸோ இதை பார்த்துடுங்க. ஸோ நீங்கள் 5 2 இது இருக்குது. அதில் ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு வருது. ஒத்த கொம்பு தான் நம்ம மினிட்டை குறிக்கும், ரெட்டை கொம்புங்கிறது நம்ம எதை குறிக்கும், செகண்ட்ஸை குறிக்கும். அதை பார்த்துடுங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள். வெர்னியர் டைல் காலிப்பரின் துல்லியம் 0.05 mm, பீம் ஸ்கேல் ரீடிங் 25 mm, டயலில் உள்ள ஹேண்டு காட்டும் அளவு 24 எண்ணில் ரீடிங்கை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். 30வது கொஸ்டினுக்கு ஆன்சரு அவங்க என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபீம் கேல் கொடுத்துட்டாங்க. ஃபீம் கேல் அதாவது ரூபாய், அதாவது நம்ம ஒரு அளவுக்கு நோட் பண்ணுறோம்னா அதில் ரூபாவும் இருக்கணும், பைசாவும் இருக்கணும். அதான் வந்து நம்மளுக்கு ரீடிங்கு.
ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பெரிய அளவு கொடுத்துட்டாங்க. பீம் ஸ்கேல் ரீடிங்னு பார்த்திங்கன்னா பைசா ரூபாய், அது 25 ரூபா நம்மளுக்கு வந்துச்சு. 25 ரூபா புள்ளி 00 பைசா. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, ஹேண்டு டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டு டைல் 24, அதில் 24 கோடு இருக்குது. ஒரு கோடு கூடிய துல்லியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.05. ஒரு கோடு கூடிய அளவு வந்து 0.05 mm ஒரு கோடு இடைவெளிக்கு உள்ள அளவு. அப்போ 24 கோடு இருந்து அது ரெண்டையும் பெருக்கிடணும். ஸோ அப்போ என்ன 24 இன்று 0.05 இதை ரெண்டு மல்டி பெருக்கினா என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் 1.2ன்னு வரும். ஸோ இந்த 1.2 இது கூட கூட்டிட வேண்டி தான். 1.2 கூட்டினா என்ன வரும், ஆடு பண்ணால் 0.2 இங்கே 0.62 இதான் ஆன்சர். 26.2 தான் ஆன்சர். நம்பருக்கு அப்புறம் 0 வந்தால் தேவையில்லை, 0 வந்து வேல்யூ கிடையாது. அப்போ 26.2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், டியில் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 31வது கொஸ்டின் பாருங்கள். பெண்டிங் அலவன்ஸ் ஆனது டேஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். பெண்டிங் அலவன்ஸ் ஆனது டேஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். பெண்டிங் அலவன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த டேஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா தடிமன், அதாவது மெட்டலுடைய தடிமன் தான் இது குறிக்குது. அப்போ திக்னஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ இது பெண்டிங் அலவன்ஸ் எப்படி அமையும், இப்போ எதுக்கு ப்ரொபோஷனல் அமையும்னா திக்னஸ், அது மெட்டீரியலுடைய திக்னஸ் தான் இருக்கும். மிச்சம் என்ன உலோகம் அதெல்லாம் தேவையில்லை, இரும்பா அலுமினியமா அதெல்லாம் தேவையில்லை, திக்னஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் பெண்டிங் அலவன்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். 32வது கொஸ்டின் பாருங்கள். சியர்ஸ் என்பது டேஸ் வெட்ட பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சியர்ஸ் ஆர் யூஸ் டு கட் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சியர்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு நீப், சிஸ்ஸர் மாதிரி இருக்கலாம், அதான் ஹேண்டு நீப்பு. மெட்டலை துணியை கட் பண்ணுறது, பேப்பரை கட் பண்ணுறது நம்ம சிஸ்ஸர்னு சொல்லுவோம். ஆனால் வந்து மெட்டலை கட் பண்ணுறதுல என்ன சொல்லுவோம், ஹேண்டு ஸ்னீப் சொல்லுவோம். அப்போ இதில் ஹேண்டு ஸ்னீப்புக்கு இன்னொரு பேர் வந்து ஷேர்ஸ். அப்போ ஷேர்ஸ் வந்து இதனுடைய யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி தின் சீட்டை கட் பண்ணுறதுக்கு பயன்படுது. வெரி தின் சீட்டு ஏதா ஆன்சர். வெரி தின்னிங் சீட்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். 33வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் பிளேட் டேஸால் செய்யப்பட்டிருக்கும். த சர்ஃபேஸ் பிளேட் ஆர் மேட் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் பிளேட்னா என்னென்னு தெரியுதா, இந்த வெர்னியர் ஹைட் கேஜ் வச்சுருப்பாங்கள்ல, அது மேலே தான் வெர்னியர் ஹைட் கேஜ் வைப்பாங்க, அதான் சர்ஃபேஸ் பிளேட். இந்த சர்ஃபேஸ் பிளேட் வந்து என்ன உலகத்தில் செய்யப்பட்டுனா கேஸ்டைன், அதாவது குட் குவாலிட்டி கேஸ்டைன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். குட் குவாலிட்டி கேஸ்டைன். சர்ஃபேஸ் பிளேட் மேட் ஆஃப் குட் குவாலிட்டி கேஸ்டைன். 34வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து அவுட் சைடு மைக்ரோமீட்டர் படம் கொடுத்துருக்காங்க. அதாவது படத்தில் எக்ஸ் என அடையாளமிடப்பட்ட பாகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நேம் த பார்ட் மார்க்டு எக்ஸ் இந்த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ் மார்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் நம்மளுக்கு முக்கியமான 2 அளவு வந்து எது நம்மளை குழப்பிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த திம்புலும் ஸ்லீவும் தான் குழப்பிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு பேர் வந்து இப்போ எக்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா திம்புல். ஸோ இதான் திம்புல் தான் ஆன்சர். சி தான் ஆன்சர். இது கீழே இருக்கிறது இது வந்து பார்த்தா பேரல்னு சொல்லுவாங்க, அல்லது சிலின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதான் அளவு, இந்த நேம் தான் பேரல் அல்லது ஸ்லீவ். இது எப்படி நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவுட் சைடு மைக்ரோமீட்டர் எதை நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், அந்த ரொட்டேட் பண்ணுறது ரொட்டேட்டுங்கிறது வந்து தமிழில் திருப்புறது. ஸோ அந்த திருப்புறதுங்கிறது வந்து திம்புல் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுருங்க. திருப்புறதுக்கு திம்புல், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போது நம்ம மேலே கைப்பிடி வச்சு சுற்றுறது எல்லாமே திருப்புறது. மைக்ரோமீட்டர் எதை திருப்போம், திம்பில் திருப்போம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர் வந்து திம்பிள். 35வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க 35வது கொஸ்டினில், மெஷரிங் பேசஸ் ஒன்றுடன் ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் போது திம்பிளில் உள்ள 0 அளவீடு டேட்டம் லைனுக்கு மேல் இருந்தால் அந்த எரர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப் 0 கிராஜுவேஷன் ஆஃப் த திம்பிள் இஸ் அபோவ் த டேட்டம் லைன் வென் த மெஷரிங் பேசஸ் ஆர் இன் கான்டாக்ட் த எரர் இஸ் டேஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைக்ரோமீட்டரில் பேரல் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் திம்பிள் இருக்குது. இந்த 2 தான் முக்கியமான அளவு. ஸோ இந்த பேரலுடைய 0 ரீடிங்கும் ஸோ இந்த திம்பிளில் 0 ரீடிங்கும் 0வாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது கரெக்டான அளவு, அதான் அக்யூரேசியாக இருக்குதுன்னு அர்த்தம், எந்த எரர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ என்னென்னா இந்த லைன் வந்து 0 இருக்குக்கு பதிலாக அதிகமாக இருக்கான். 0 இல்லாமல் அது 0 இருக்கிற மேலே வந்து
0 இல்லாமல் 5ன்னு இருக்கிற இடத்துல தான் டச்சிங். இந்த பாயிண்ட் 2 திம்பு அந்த அன்வில் பாயிண்ட் டச் ஆகிற இடத்துல என்ன இருக்குது, இந்த 5ன்னு இருக்குது. 0 இல்லை, 0 மேலே போயிடுது. 0 எங்கிறது திம்பிளில் உள்ள அளவு டேட்டா லைனுக்கு மேலே இருந்தால் 0 வந்து மேலே வந்துடுது. ஸோ அப்போ நம்ம என்ன கொஸ்டின்னா, மெஷரிங் பேசஸ் ஒன்றோடு தொட்டு கொண்டு இருக்கும்போது திம்பிளில் உள்ள 0 அளவீடு டேட்டா லைனுக்கு மேல் இருந்தால் அந்த எரர் என்ன எரர்? மேலே போச்சுன்னா 0 லைன் வந்து மேலே போயிடுச்சு, டச் ஆகும்போது மேலே போயிடுச்சுன்னா அது பாசிட்டிவ் எரர். அப்போ பாசிட்டிவ் எரராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஜாப் அளக்கும் போது ஒரு வேல்யூ வருதுன்னா நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் எரர் இருக்கோ அதை கழிக்கணும் கரெக்டான ஆன்சருக்கு. அப்போ இது வந்து 0 மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் எரர், 0 கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ் எரர். அப்போது 0 வந்தால் கரெக்டான அக்யூரஸியாக இருக்குது மைக்ரோமீட்டர்னு அர்த்தம். அப்போ 0 கரெக்டாக வரலான்னு ஃபஸ்ட் நம்ம அளக்கும்போது செக் பண்ணணும். 0 வந்தால் நீங்கள் ஜாப் அளக்கலாம். 0 இல்லாமல் மேலே வந்துச்சுன்னா பாசிட்டிவ் எரர். வர வேல்யூ என்ன செய்யணும், 0.03 அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கரெக்டான அளவில் வந்து கழிச்சிக்கணும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் தான் ஆன்சர். 36வது கொஸ்டின் பாருங்கள். பொதுவான கட்டமைப்பு வேலையில் எந்த வகை ரிவிட் பயன்படுகிறது? ஃபார் ஜென்ரல் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் விச் டைப் ஆஃப் ரிவிட் இஸ் யூஸ்டு அப்படி கொடுத்துட்டாங்க. அதாவது பொதுவான வேலைகளுக்கு எந்த ரிவிட் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் கட்டு தான் பயன்படுத்துவாங்க பொதுவான வேலைகளுக்கு. ஸோ கடினமான வேலைகளுக்கு என்ன ரிவிட் பயன்படுத்துவாங்கன்னா பேன் கட். கடினமான வேலைகளுக்கு பேன் கட்டு பயன்படுத்துவாங்க. ஸோ சும்மா ஜென்ரல் பொதுவான கட்டமைப்பு வேலைக்கு எப்பவுமே ஸ்னாப் கட்டு தான். ஸோ பி தான் ஆன்சர். 37வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அது ஸ்லீவ் படம் கொடுத்துருக்காங்க. அது வந்து படத்தில் காட்டப்பட்ட மெஷினின் துணை கருவியை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த மிஷின் ஆக்சசரிஸ் ஷோன் இன் ஃபிகர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன ஐடென்டிஃபை, இந்த மிஷின் ஆக்சசரி ஐடென்டிஃபைனா, ஸோ இது வந்து ட்ரில்லிங் மிஷினில் உள்ள ஆக்சசரி துணை பொருள், ட்ரில்லிங் மிஷினுடைய ஒரு பார்ட்ஸு. இதில் தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரில் செக்கு பிடிப்பாங்க. அதாவது இது எதுக்கு பயன்படுதுன்னா, டேப்பர் சேங் ட்ரில் புட்டு தான் இது பயன்படும். அதாவது ட்ரில் புட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, டேப்பராக இருக்கணும். இந்த டேப்பராக இருக்கல இந்த மாதிரி இதில் தான் என்ன செய்யும், ஸோ இந்த ட்ரில்லில் தான் இது பயன்படும். ஸோ இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். 37வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஸ்லீவ் தான். 38வது கொஸ்டின் பாருங்கள். 38வது கொஸ்டின் என்ன ஆன்சர்னா, என்ன கொஸ்டின்னா, பொருளின் மீது செலுத்தப்பட்ட விசை நீக்கப்பட்டவுடன் மெட்டல் தன்னுடைய பழைய நிலையை அடையும் தன்மை டேஸ் என்கிறோம். அதாவது த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டல் பை விச் இஸ் கேன் பி brought பேக் டு இட் இஸ் ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ரிலீஸ்ட் இஸ் நோன் அஸ் டேஸ். அதாவது என்னென்னா, ஒரு ரப்பர் பாயிண்ட் இருக்குது, நம்ம பெண்கள் தலையில் மாட்டுவாங்களா ரப்பர் பாயிண்ட், அந்த ரப்பர் பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம இழுக்கும்போது என்ன வரும், இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்கு வரும். அந்த இழுக்கிறத விட்டப்புறம் நம்ம எனர்ஜியும் திருப்பி அதே நிலைமைக்கு வந்துடும். ஸோ இதுதான் அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் வந்து இழுக்கும்போது ஒரு ஷேப்பை மாறுது, அது விட்டப்பறம் திருப்பி அதே பழைய நிலைமைக்கு வந்துடுது. அப்படின்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலாஸ்டிக் தன்மை இருந்தால் தான் அப்படி வரும். இலாஸ்டிக்காக இருக்கணும். இலாஸ்டிக் மாதிரி இருந்தால் வரும். கயிறாக இருந்தால் வருமா, வராது, இழுக்க முடியாது. ஸோ இலாஸ்டிக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும், தன்மை வரும். இழுக்கும்போது பெருசாகவும் விட்டால் அதே நிலைமைக்கு வந்துடும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இலாஸ்டிசிட்டி, ஆன்சர் சி. 39வது கொஸ்டின் பாருங்கள். சால்டர் என்பது டேஸின் கலப்புலகம் ஆகும். சால்டர் இஸ் அண்ட் அலாய் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஸோ சால்டர் வந்து எதுவுடைய கலப்புலகம்னு பார்த்தோன்னா லெட்டு அண்டு டின். ஸோ இதுக்கு ஆன்சர் பி தான், லெட்டு அண்டு டின். 40வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 40வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின் வருவனவற்றுள் எது இரும்பு சத்தில்லாத கட்டிங் டூல் மெட்டீரியல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் பரஸ் கட்டிங் டூல் மெட்டீரியல். அப்போ எது நான் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் டூலில், ஸோ கார்பைடு தான் இது வந்து என்னது, இரும்பு சத்தில்லாத கட்டிங் டூல். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான், கார்பைடு கட்டிங் டூல் தான். ஸோ இரும்பு சத்தில்லாத கட்டிங் டூல் மெட்டீரியல். 41வது கொஸ்டின் பாருங்கள். வி பிளாக்குகள் டேஸ் கிரேடில் கிடைக்கிறது. வி பிளாக் வந்து என்ன கிரேடில் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வி பிளாக் ஆர் அவைலபிள் இந்த கிரேட் ஆஃப். அவைலபிள்னால் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அவைலபிள் இருக்குது, கிடைக்கிறதுக்கு அவைலபிள். இப்போ வி பிளாக்கு எப்படி கிடைக்கிறது, என்ன கிரேடெலாம் கிடைக்குது பார்த்தீங்கன்னா, கிரேடு ஏ, கிரேடு பி, இந்த ரெண்டு இதில் தான் கிடைக்குது, ரெண்டு டைப்பில் தான் கிடைக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி, ஏ தான் ஆன்சர். 42வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 42வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
M16 பெருக்கல் 1.5 என்ற மறையிட ஏற்ற டேப் ட்ரில் சைஸை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது determine the tab drill size for the given tab M16 into 1.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சைஸ் நம்ம, அதாவது இந்த M16 த்ரெட்டு நம்ம M16 த்ரெட்டு கட் பண்ணணும்னா நம்ம என்ன சைஸு ட்ரில் பயன்படுத்தணும், ஹோல்ஸ் போடணும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன எப்படின்னா, இது மெட்ரிக், எம்னா மெட்ரிக்கை குறிக்கிறது சரியா. அப்போ என்ன சைஸ் நம்ம ட்ரில் போடுவோம், டேப்புக்கு ஏற்ற ட்ரில் போடுவோன்னா இப்போ ரொம்ப ஈஸி. இந்த 16லேருந்து 16ங்கிறதுலேருந்து பிச்சு, அதாவது 1.5ங்கிறது பிச்சு, அந்த பிச்சை கழிச்சிருங்க அவ்வளோதான். -1.5 கழிச்சா என்ன வரும், 14.5ன்னு வரும். ஸோ 14.5க்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதான் ஆன்சர். 14.5க்கு நியரஸ்ட்டாக என்ன இருக்குது, 14.4 இருக்குது. அப்போ டி தான் ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் பில்லர் ட்ரில்லிங் மிஷின் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. எக்ஸ் அடையாளமிடப்பட்ட பாகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது the pillar drilling machine is shown in the figure. Name the part of marked X. அதாவது தமிழில் மேலே இருக்குது. பில்லர் ட்ரில்லிங் மிஷின் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. எக்ஸ் அடையாளமிடப்பட்ட பாகத்தின் பெயர் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் வந்து இந்த இருக்குது, இதுதான் வந்து எக்ஸுடைய பாகம். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷின் இந்த பார்ட்ஸில் என்னது, இது வந்து ஸ்பிண்டிலாம் பொருத்தப்பட்டிருக்கு. இது ஸ்பிண்டில் பொறுத்துட்டு என்னது பொருத்துவோம், ஒன்று சிலிவு பொருத்துவோம், அல்லது டேரெக்டாகவே நம்ம டேப்பர் சேங் ட்ரில் பிட்டை மாட்டலாம், அல்லது இந்த ட்ரில் செக்கை மாட்டலாம். இதில் மாட்டிக்கிறது ட்ரில் செக்கு தான். ஸோ அப்போது 43வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரில் செக்கு தான் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. பி தான் ஆன்சர். 44வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 44வது கொஸ்டினில் என்னென்னா, ரேடியல் ட்ரில்லிங் மிஷினின் சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிருக்கு. ரேடியல் ட்ரில்லிங் மிஷினின் சிறப்பு அம்சம் என்ன, வாட் இஸ் த ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆஃப் த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிண்டில் வந்து எனி பொசிஷனில் செட் பண்ணலாம். அதே நேரத்தில் டேபிள் 360 டிகிரியில் வந்து ஸ்பிண்டில் ரொட்டேட் பண்ணலாம். 360 டிகிரியில் ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி டேபிள் இருக்குல்ல, ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் டேபிளை வந்து 45 டிகிரிக்கு என்ன செஞ்சுக்கலாம், கிளாக் வைஸ்லையும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது சாய்வான ஹோல் துளை போடுவதற்கு, அதாவது டேப்பர் ஹோல் போடுவதற்கு இந்த டேபிள் என்ன செஞ்சுக்கலாம், 45 டிகிரிக்கு கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் ரேடியல் ட்ரில்லிங் மிஷினுடைய ஃபியூச்சர். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பிண்டில் கேன் பி brought to எனி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பிண்டில் எந்த இடத்துலையும் செட் பண்ணலாம். ஏதான் ஆன்சர் 44 கொஸ்டினுக்கு. 45வது கொஸ்டின் பாருங்கள். படத்தில் கொடுக்கப்பட்ட எக்ஸ் அடையாளமிடப்பட்ட பாகத்தின் பெயர் என்ன, நேம் த பார்ட் மார்க்டு எக்ஸ் இந்த ஹீவன் ஃபிகர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் வந்து எக்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து என்ன இது பார்த்திங்கன்னா, இதுதான் மூவபிள். இது வந்து வெர்னியர் ஸ்லைடு மேலே வந்து எக்ஸ் மார்க் வந்து மூவபிள் ஜா, இது வந்து ஃபிக்ஸட் ஜா. அப்போ இவங்க என்ன எக்ஸ் மார்க் கொடுத்துக்கு வந்து மூவபிள் ஜா தான். பி தான் ஆன்சர். இது வந்து டெப்த்து பார், இது டெப்த்து பார். ஸோ 45வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. 46வது கொஸ்டின் பாருங்கள். 46வது கொஸ்டினில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் உண்மையான அளவுகளை நேரடியாக தரும் கருவி எது கேட்காங்க. அதாவது டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் கேட்காங்க. அப்போ இதில் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டைரக்ட்லி ஹீவன் இந்த ஆக்சுவல் டைமென்ஷன் எதுனா. ஸோ இன்சைடு காலிப்பர்னால் உங்களுக்கு தெரியும். இன்சைடு காலிப்பர் என்னது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இன்சைடு காலிப்பரில் நம்ம டேரெக்டாக அளக்க முடியாது, அளவு இருக்காது, ஸ்கேலை வச்சு தான் அளக்கணும். அது அவுட் சைடு காலிப்பர்னால் அவுட் சைடு காலிப்பர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கேல் வச்சு தான் பயன்படுத்தணும். ப்ளக்கேஜ் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம வந்து மைக்ரோமீட்டரில் வெர்னியர் காலிப்பர் வச்சு பயன்படுத்த முடியும். வச்சு தான் நம்ம அது என்ன டேன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வெர்னியர் காலிப்பர் மட்டும் தான் டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர், வெர்னியர் காலிப்பர். வெர்னியர் காலிப்பர் மைக்ரோமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். 47வது கொஸ்டின் பாருங்கள். படத்தில் எக்ஸ் அடையாளமிடப்பட்ட பாகத்தின் பெயர் என்ன, நேம் த பார்ட் மார்க்டு எக்ஸ் இந்த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்தில் உள்ள எக்ஸ் மார்க் கொடுக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்ன, நேம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இது என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஆக்ஸாபிரேம் தான். இந்த அட்ஜஸ்டபிள் ஆக்ஸாபிரேமில் இந்த எக்ஸ் கொடுக்கப்பட்ட பாகம் வந்து வெறும் ஃப்ரேம் மட்டும்தான்.
பிரேம். ஆன்சர் வந்து ஏ தான். 48வது கொஸ்டின் பாருங்கள். ஹேக்ஸா பிளேட் இன் கோர்ஸ் டீத் இன் பிச் டேஸ். த பிச் ஆஃப் த கோர்ஸ் டீத் இன் ஹேக்ஸா பிளேட் இஸ் டேஸ். இப்போ ஆக்ஸா பிளேடுடைய டீத் இருக்குல்ல, அதாவது ஆக்ஸா பிளேடு இப்படி இருக்கும். ஆக்ஸா பிளேட் இருக்குல்ல, இந்த ஆக்ஸா பிளேடு டீத் ஒரு அதாவது ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்குள்ள இடைவெளி. ஸோ ஒரு பல் இந்த பல்லுக்கும் இடைவெளி தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிச்சுன்னு சொல்கிறோம். இதான் நம்ம பிச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிச்சு தான் பிச்சுடைய டீத்து வந்து எப்படி அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸாக இருக்கா, ஃபைனாக இருக்கா, மீடியமாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோர்ஸு டீத்து கேட்டிருக்காங்க. அந்த கோர்ஸு டீத்தினுடைய ஆக்ஸா பிளேடுடைய பிச்சு எவ்வளோவா இருக்குன்னா 1.5 பிச்சாக இருக்கும். அதே மாதிரி ஃபைன்னா கிட்டக்கிட்ட இருக்கும். இதனுடைய பிச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.8. இதுதான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஃபைன் கேட்கல, கோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கோர்ஸ்னால் 1.8 தான் ஆன்சர் 48வது கொஸ்டினுக்கு. 49வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் வெவ்வேறு எல்லை கோட்டுடைய வடிவங்களை ஃபைல் செய்ய வெவ்வேறு வழிய ஃபைல் பயன்படுகிறது. படத்தில் காட்டப்பட்ட ஃபைலின் பெயர் என்ன? டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் ஃபைல் ஆர் யூஸ் டு ஃபைல் டிஃப்ரெண்ட் காண்டூர். நேம் த ஃபைல் ஷோன் இன் ஃபிகர். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து என்ன ஃபைல்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஆஃப் ரவுண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃப் ரவுண்டு வந்தாலும் நம்ம ஆஃப் ரவுண்டு ஃபைல் தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு ஆஃப் ரவுண்டு ஃபைல். ரொம்ப கஷ்டம் இல்லை, நமக்கு ஈஸியான ஒரு படத்தில் ஒரு வடிவம் இருக்கும். ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது திக்னஸை குறிக்கும். ஸோ அதாவது இதுதான் திக்னஸ். அந்த வடிவம் எப்படி இருக்குன்னா கீழே வந்து இப்படி இருக்கும். ஸோ அது இங்கே கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு சிசில்னு ஒன்று பார்த்துக்கலாம், பிளாட் சிசில். அந்த சிசிலில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சா, இந்த மாதிரி இருக்குது அடையாளம். ஸோ அப்போ இங்கே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஆஃப் ரவுண்டு. அப்போ இது ஆஃப் ரவுண்ட் சிசில் தான், ஆஃப் ரவுண்டு ஃபைல் தான் இதுக்கு. 49வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. 50வது கொஸ்டின் பாருங்கள். 50வது கொஸ்டினில் லெட்டு, டின்னு, அலுமினியம் போன்ற மிருதுவான மெட்டீரியலை ஃபைலிங் செய்ய எந்தவித ஃபைல் பயன்படுகிறது? இது எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் தான். ஃபார் ஃபைலிங் சாஃப்ட் மெட்டீரியல் லைக் லெட், டின், அலுமினியம் விச் ஃபைல் இஸ் யூஸ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லெட்டு, டின், அலுமினியம் போன்ற மிருதுவான மெட்டீரியலை ஃபைலிங் பண்ணக்கு ஸோ இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், சிங்கிள் கட் ஃபைல் தான் ஆன்சர். சிங்கிள் கட் ஃபைல் மட்டும் தான் நம்ம சாஃப்ட் மெட்டீரியலை பயன்படுத்துவோம். அப்போ 50வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான். இப்போ இந்த 2016 கொஸ்டின் மாடல் நம்ம பார்த்துருக்கோம். 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பாருங்கள், இந்த வீடியோ இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.